ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு சினிமா நியூஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, பிரபுதேவாவின் மகன் ரிஷி தேவா முதன் முறையாக நடித்துள்ள ஆல்பம் பாடல் வெளிவந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். இந்திய சினிமா ரசிகர்களால் நடன புயல் என கொண்டாடப்படுவர் தான் பிரபுதேவா. நடனம், நடிப்பு, இயக்கம் என பல விஷயங்களில் தன்னை நிரூபித்து உள்ளார். படங்கள் நடிப்பது மற்றும் இல்லாம நடிகர்களின் படங்களுக்கு, மற்ற நடிகர்களின் படங்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபர் என சினிமாவில் மிகவும் ஆக்டிவாக உள்ளவர் தான் இந்த பிரபுதேவா. கடந்த சில மாதங்களாக இவர் வடிவேலுடன் சேர்ந்து எடுத்த வீடியோக்கள் வெளியிட மிகவும் வைரலாகி வந்தது எல்லா வீடியோவும். தற்போது பிரபுதேவா மகன் ரிஷி தேவா குறித்து ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கிறது. முதலாய் என்ற ஆல்பம் பாடலில் நடித்துள்ளார். இசையமைப்பாளர் ரவிச்சந்திரன் ஸ்ரீனிவாஸ் இப்பாடலை எழுதி இசையமைக்க ஜிவி பிரகாஷ் பாடியுள்ளார். இதில் பிரபுதேவா மகன் ரிஷி தேவா, நடிகை கயரா ஆகியோர் இணைந்து நடனமாடி நடித்திருக்கிறார்கள். மெலடியும் ராப் இசையும் கலந்து இந்த ஆல்பத்தின் உள்ள ராப் பாடல் இசை கலைஞர் ஆதித்யா பாடியிருக்கிறார். தனது முதல் ஆல்பம் பாடலிலேயே அப்பா போல நடனத்தில் அசத்தியுள்ளார் ரிஷி தேவா. அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் ஜெயிலர் 2. பிரம்மாண்ட ஒரு பொருட்செலவில் உருவாகி வரும் இப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன், சூரஜ், எஸ்.ஜே. சூர்யா, மிர்னா, யோகி பாபு என பலரும் நடித்துள்ளனர். மேலும் பாலிவுட் கிங் கான் ஷாருக் கான் இப்படத்தில் கேமியோ ரோலில் நடித்துள்ளாராம். வருகிற ஜூன் மாதம் இப்படம் வெளிவரும் என திரை வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த நிலையில ஜெயிலர் 2 படத்தில் பல வருடங்களுக்கு பின் பிரபல நடிகை ஒருவர் ரஜினியுடன் இணைந்து நடிக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. அவர் வேறு யாருமே இல்ல, நடிகை சோபனா தான். ரஜினிகாந்துடன் இணைந்து தளபதி திரைப்படத்தில் சோபனா நடித்திருந்தார். அதன் பின் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அவர் எந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பதை பற்றி தெரியவில்லை. கேமியோவா இல்ல ஃபுல் கேரக்டர் ரோலா அப்படிங்கிறது தெரியவில்லை. மேபி ரஜினி ஜெயிலரா இருக்கும்போது அவருக்கு ஒரு எக்ஸ் இருந்திருக்கலாம், அந்த எக்ஸ் சோபனாவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸா இருக்கு. மேபி இது என்னோட கெஸ்ஸா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதிக்கு அப்புறம் கோச்சரையான் படம் நமக்கு அனிமேஷனாக தான் கிடச்சிது. ஸோ இருந்தாலும் தளபதி படத்துக்கு அப்புறம் சோபனாவோட நடித்த படம் கோச்சரையானில் சோபனா கேரக்டர் தான் அந்த கோச்சரையான்கிற கேரக்டருடைய மனைவியாக வருவாங்க. அதன் பின்னர் ஜெயிலர் 2. பாலிவுட் திரையுலகில் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவர் ஆதித்யா தார். இவர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளிவந்த துரந்தர் திரைப்படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. இதன் வெற்றியை தொடர்ந்து துரந்தர் 2 படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு உண்டானது. அத்தகைய எதிர்பார்ப்புடன் கடந்த 19ஆம் தேதி வெளிவந்தது. இந்தியில மட்டும் வெளிவந்துச்சு. துரந்தர் 2 திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைத்திருந்தாலும் வசூலில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சாட்டர்டே தான் தமிழ்ல மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவுமே அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, கரெக்டா அந்த டப்பிங் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம தமிழ்ல போய் படம் பார்த்ததுக்கு அப்புறமும் நமக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அந்த டப்பிங் சப்டைட்டிலும் வருது, சப்டைட்டில் ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, பட் டப்பிங்ல வேற ஒரு வார்த்தைகள் இருக்கு. ஒரு 5 வருஷம் சொல்றாங்கன்னா அதுல ஒரு 10 வருஷமா இருக்கு. சப்டைட்டில் ஒரு 25 வருஷம் இருக்குன்னா அவர் ஒரு 35 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி 1-2 மிஸ்மேட்சஸ் இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டா டப்பிங் போய் எல்லார் வாயிலையும் செட் ஆகி உட்காரல அப்படிங்கிற மாதிரியும் தமிழ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொன்னாங்க. அது ஏன் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை ப்ராப்பரா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படிங்கறத பத்தி தெரியல. இருந்தாலும் இப்படத்தில் கதாநாயகனாக ரன்வீர் சிங்கும் மற்றும் கதாநாயகி சாரா அர்ஜுன் நடித்திருந்தனர். இந்த நிலையில் இப்படத்தில் நடித்ததற்காக ரன்வீர் சிங் மற்றும் சாரா அர்ஜுன் வாங்கிய சம்பளம் குறித்து ஒரு தகவல் வெளியா இருக்கிறது. ரன்வீர் சிங் 50 கோடி ரூபாயும் சாரா அர்ஜுன் 1 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இது இணையதளத்தில் இருந்து நான் எடுத்திருந்த விஷயம். துரந்தர் 2 ரிவெஞ்ச் அப்படிங்கிற திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தையும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாம அதையும் போய் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்திய திரையுலகத்தின் முக்கியமான இசையமைப்பாளர்கள் ஒருவர் தான் இளையராஜா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என 1500 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அவரது வாழ்க்கை வரலாறை இளையராஜா என்ற பெயரிலேயே பயோ படமாக எடுப்பதாக மார்ச் 20, 2024ஆம் ஆண்டு அறிவித்தனர். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் இளையராஜா கதாபாத்திரத்தில் தனுஷ் நடிப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதற்காக நடைபெற்ற அறிவிப்பு விழாவில் கமலஹாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திரையுலகின் முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள். அறிவிப்பு வெளியாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் படத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா. கடந்த மாதம் இந்த படத்திலிருந்து இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் விலகியதாக தகவல் வெளியாகியது. அது உண்மை அல்ல. அவர் இந்த படத்தை விட்டு வெளியே போகல அப்படிங்கிற மாதிரி தகவல் அவர் வட்டாரத்திலிருந்து வெளிவந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் நடிக்க டிசி படத்தை இயக்கி வரும் அருண் மாதேஸ்வரன் அப்படத்தை முடித்த பிறகு இளையராஜா பயோபிக்கை இயக்குவார் என்றார்கள். இளையராஜா போன்ற சாதனையாளர் ஒருவரின் படத்தை அறிவித்து விட்டு 2 வருடங்களாக ஆரம்பிக்காமல் இருப்பது சரி
சரியா என இளையராஜாவோட ரசிகர்கள் வருத்தப்படுகிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. லெஜண்ட் படத்திற்கு பிறகு தொழிலதிபர் லெஜண்ட் சரவணன் தற்போது துரை செந்தில்குமார் இயக்கத்தில் லீடர் எனும் படத்தில் நடித்துள்ளார். அவருடன் இணைந்து பாயல், ஆண்ட்ரியா, அமிர்தா, ஷியாம், சந்தோஷ், பிரதாப், விடிவி கணேஷ் என நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடித்துள்ளனர். இந்த படம் முதலில் ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டு இருந்ததால் அதன் இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக சென்னை ட்ரேட் சென்டரில் மார்ச் 21ஆம் தேதி அன்று நடத்த திட்டமிட்டு இருந்தனர். ஆனால் லீடர் படம் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று திரைக்கு வருகிறது என அறிவித்துள்ளார்தால் சற்று தள்ளி ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று இசை வெளியீட்டு விழாவை நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 100 days ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து உங்களால் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொடுத்ததுனால தான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.